திருமலா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரின் சர்ச்சைக்குரிய பதிவால் மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்கனவே கரூர் எம்பி ஜோதிமணி மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் குழுவின் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நெருடல் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர் நம்பகத்தன்மையான கூட்டணியுடன் நாங்கள் இருக்கிறோம் என்றும் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெற்று வருகிறது என்று கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நிலையில் புதிய சர்ச்சையாக இன்று விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் கூட்டணி அதிகார பகிர்வு கேட்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்றும் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று ஒரு கருத்து கணிப்பு சனிக்கிழமை வெளியானதை மேற்கோள் காட்டி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பாக வாக்கு சதவீதம் மற்றும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ள செல்வாக்கு ஆகியவற்றின் சதவீதத்தையும் அவர் அந்த கருத்து கணிப்பில் உள்ள விவரங்களை மேற்கோள் காட்டி இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, ராஜேஷ்குமார், திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருவதால் திமுக நிர்வாகிகளிடையே தொடர்ந்து இப்பொழுது காங்கிரஸை கூட்டணியில் நீடிக்க வைப்பது தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அதிகாரபூர்வமாக திமுக தரப்பில் இதுவரை எந்த விதமான கருத்தும் காங்கிரசுக்கு எதிராக மற்றும் கூட்டணி ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பாக எந்த விதமான கருத்தும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இப்போது மாணிக்கம் தாகூரே இந்த கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டதா வரவில்லையா என்பது குறித்து திமுக தரப்பிலும் இன்று மாலைக்குள் அதற்கான பதில் அறிக்கை திமுகவின் தலைவர்களிடமிருந்து அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களிடமிருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை நீடிப்பதில் தொடர்ந்து சிக்கல் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழக காங்கிரஸ் தலைவர் மற்றும் பீட்டர் அல்போன்ஸ், சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அங்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில தலைவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி மற்றும் கூடுதல் சீட் ஆகியவை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் தொடர்ந்து ட்விட்டர் பதிவில் அல்லது பேட்டிகளில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மேலும் ஒரு நெருக்கடியை, ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போது வைக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இன்று திமுக தரப்பில் மாணிக்கம் தாகூரின் கருத்துக்கு பதில் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.